கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்ற ஒரு சென்டென்ஸ் ஒண்ணு இருக்கு. அதாவது, நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு அந்த பாவம் பிடிக்கல. ஆனாலும் நான் அந்த பாவத்த விழுந்துர்றேன். என்னால அந்த பாவத்தை மேற்கொள்ள முடியல. இல்ல என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன பாவத்துல விழ வச்சுர்றாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்றேன். ஆனாலும் மறுபடியும் நான் அந்த பாவத்துல விழுந்துர்றேன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் சொன்னது உண்டு. அதேமாரி சில பேர் அந்த பாவத்த புடிச்சு அவங்க கன்டினியூஸா அத செய்றாங்க. ஸோ அத பத்தி நமக்கு கவலை இல்ல. பாவத்த பிடிக்காம நமக்கு ஆசை இருக்கு. நம்ம தேவனுக்கு பிரியமாய் வாழணும்னு ஒரு ஆசை இருக்கு. ஆனாலும் நம்ம அந்த பாவத்துல விழுந்துர்றோம். நம்மளுடைய பலவீனத்தின் நிமித்தம். ஸோ அந்த பாவத்திலிருந்து நம்ம எப்படி வெளிய வரணும்னா, நம்ம அந்த பாவத்த விட்டு நம்ம விலகி ஓடணும். ஸோ அந்த இடத்துல பாவம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, நான் இங்க இருப்பேன். என்னால இங்க என்ன என்ன நடந்தாலும் என்னால தைரியமா என்ன எதிர்த்து நிக்க முடியும். நான் பாவத்த எதிர்த்து அங்க நிக்க முடியும்னு சொல்லிட்டு, நம்ம அங்கேயே நின்று கொண்டிருந்தோம்னா, நம்ம கண்டிப்பா அந்த பாவத்துல விழுந்துருவோம். நம்ம என்ன பண்ணணும், அந்த பாவம் செய்ற இடத்த விட்டு நம்ம ஓடி போயிறணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூடி தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. இல்லன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூடி தகாத உறவுல இருக்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸா கூடி தேவனுக்கு பிரியமில்லாத பேச்ச பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இல்ல அடுத்தவங்கள குறை சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் விபச்சாரத்துல நம்ம போய் போலாம். கடவுள் பார்க்க மாட்டாரு. நீயும் வா அப்படின்னு சொல்லி நெறைய பேர்த்த கூப்பிட்டுட்டு, ஸோ இந்த மாரி பாவத்துல விழுகிற சிச்சுவேஷன்ஸ் வந்ததுன்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்கருந்து ஓடி போயிறணும். இல்ல நான் அங்க இருப்பேன், நான் எதிர்த்து நிப்பேன், நான் இங்க இருக்கிற மக்கள நான் அந்த பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன். இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்மளுடைய ஆத்துமாவ காத்துக்கொள்ளணும். நம்ம அந்த இடத்த விட்டு உடனே ஓடி போயிறணும். அதுதாங்க யோசேப்பும் பண்ணாரு. யோசேப்பு பாவம் செய்றதுக்கு போர்த்திபார் மனைவி கன்டினியூஸா அவங்கள தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சிச்சுவேஷன் வருது, அந்த பாவத்துல விழுக போறாங்கன்னு தெரியும்போது அவர் என்ன பண்றாரு? அங்கிருந்து ஓடி போறாரு. இல்ல அப்போ ஒரு வசனம் சொல்றாரு, நீங்க பாருங்களேன். நீங்க ஆதியாகமம் 39:9 நான் வாசிக்கிறேன். இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னைத் தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? யாருக்கு விரோதமா பாவம் செய்றான்னா, தேவனுக்கு விரோதமாக பாவம். அதுதாங்க நமக்கு தெரியணும். அதாவது நான் பாவம் செய்றது நான் யாருக்கு விரோதமா நான் பாவம் செய்றேன்? தேவனுக்கு விரோதமா. நான் தேவனுக்கு விரோதமா நான் பாவம் செய்றேன்னா, நான் யாரோட கூட்டாளி ஆயிர்றேன்? சாத்தானுக்கு கூட்டாளி ஆயிர்றேன். நானும் சாத்தானும் கைப்பிடிச்சு என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்றேன். இதான் நமக்கு தெரியறதில்ல. நம்ம இந்த பாவம் சாதாரணம் தானே, எல்லா மனுஷனும் விழுகிறது தானே, இந்த உலகத்துல இருந்தா பாவம் செய்றது சகஜம் தானே சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இந்த பாவத்துல மறுபடியும் விழுந்து கொண்டிருக்கோம். வசனம் என்ன சொல்லுது? நீ தேவனுக்கு விரோதமா நீ பாவம் செய்ற. நம்ம தேவனை எதிர்த்து நிக்க முடியுமாங்க? நம்ம யாருங்க? நம்ம ஒண்ணுமே கிடையாது. ஒரு மண்ணு. நம்ம போய் சாத்தான் கூட கை கோர்த்து நம்ம தேவனுக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அதுக்காக தாங்க இந்த உலகத்துல வந்தார். நம்ம பாவத்தெல்லாம் எடுத்து போடுறதுக்கு தானே வந்தாரு. நம்ம இன்னமும்